ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெக்கினுடைய. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா WWE பேட் பிளட்டோட ரிசல்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். WWE பேட் பிளட் 2024 ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இதோட ரிசல்ட்டில் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே CM Punk vs ட்ரூ மெக்கின்டையர் அப்படிங்கிற அந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. இந்த ஒரு மேட்ச் வந்து ஹெல் இன் செல் மேட்ச் அப்படின்னு சொல்லி இனிமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ராலியே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மேட்சும் சும்மா பயங்கரமாகவே போகுது. அண்ட் இந்த மேட்சுக்கு நடுவில் நம்ம CM Punk அண்ட் ட்ரூ மெக்கின்டையர் ரெண்டு பேருக்குமே ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம CM Punk ஒரு கட்டத்தில் டூல் பாக்ஸ் எடுத்து நம்ம ட்ரூ மெக்கின்டையருடைய நெத்தி ரீஜனே செம்மையாக டார்கெட் பண்ணி அடியே நடிச்சிருப்பாரு. சும்மா பிளட் தெரியுதுன்னு தெரிச்சிட்டு இருந்துச்சு. அந்த மேட்ச் உண்மையிலேயே நம்ம செம்ம குவாலிட்டியாக செம்ம சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மேட்சோட எட்டில் நம்ம CM Punk ஒரு GTS போட்டு வின் பண்ணிடுறாரு. GTS ஒன்றும் சாதாரணமாக போடாமல் அவரோட நீல ஒரு செயினை வந்து ஹோல்டு பண்ணி அது மூலியமாக GTS கனெக்ட் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம இந்த வின்னோட நம்ம CM Punk 2-1 சொல்லி லீடும் பண்ணுறாரு இந்த CM Punk vs ட்ரூ மெக்கின்டையர் கான்டெஸ்ட்ல. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த CM Punk vs ட்ரூ மெக்கின்டையர் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரி லைனை இந்த பேட் பிளட்டோடய முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கிரவுன் ஜோல்ல CM Punk செப்பரேட்டான ஸ்டோரிக்கும் ட்ரூ மெக்கின்டையர் ஒரு செப்பரேட்டான ஸ்டோரி நோக்கி தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு ஸ்டோரி டெல்லிங் இந்த இயர் ஃபுல்லாவே அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம CM Punk ராயல் ரம்பிள்ல இருந்து இப்போ வரைக்குமே ட்ரூ மெக்கின்டையர் கூட மட்டும்தான் ஸ்டோரி போயிருக்காரு தவிர்த்து வேற எந்த இதுக்கும் அடித்தளம் கூட இன்னும் போடாம வச்சிருக்காங்க. ஸோ CM Punk அண்ட் ட்ரூ மெக்கின்டையர் இங்க ரெண்டுத்துக்கான ஸ்டோரி லைனை இதோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மீண்டும் ஜவ்வா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் நல்ல ஒரு ஸ்டோரி லைன், நல்லா சம்மர் ஸ்லாம், பேசின் பெர்லின் அண்ட் பிளாட் பிளட்னு சொல்லிட்டு இந்த 3 மேட்சுமே செம குவாலிட்டியா இருக்கும். அண்ட் எண்டில் நம்ம CM Punk வின் பண்ணுற மாதிரி காட்டி முடிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரூ மெக்கின்டையர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக தோக்கிற மாதிரியான மேட்சஸாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா 2023 வரைக்குமே அவர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் மட்டுமே வச்சிருந்தாரு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான தோல்விகளும் நம்ம ட்ரூ மெக்கின்டையர் கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். அண்ட் எனிவே இந்த ஸ்டோரி ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் vs பேலிக்கு நடுவிலான மேட்ச் தான் நடக்குது. அண்ட் இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்சாக இருக்கிற இந்த ஒரு போட்டியில் நம்ம டிஃபனி ஸ்ட்ராட்டன் அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் நடுவில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அண்ட் நயா ஜாக்ஸ் அண்ட் டிஃபனி ஸ்ட்ராட்டன் நடுவில் சீக்கிரமா பிரிச்சுட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த எண்ட்ல நயா ஜாக்ஸும் வின் பண்ணிடுறாங்க மேட்ச்ல. அண்ட் தேர்ட் மேட்ச் ஃபின் பாலர் vs டேமியன் ப்ரீஸ்ட். இந்த ஒரு மேட்ச் உண்மையிலேயே சூப்பரான மேட்சா இருக்குன்னு எதிர்பார்த்தது தான். பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒன்று அவ்வளோக்கெல்லாம் கிடையாது. சும்மா ரொம்பவே மொக்கைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு போட்டியோட எண்டில் நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் வின் பண்ணியிருப்பாரு. ஃபின் பாலர் ஜெயிக்கிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். பட் பரவாயில்லைங்க, டேமியன் ப்ரீஸ்ட் வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் நடுவுலயே JD மெக்டோனா அப்புறம் வந்து கார்லிட்டோலாம் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபின் பாலருமே இதுல திரும்ப ஃபின் பாலர் 1-on-1 ஆக்ஷன் தான் தோத்துக்கிட்டே இருக்காரு. ரால ரே மிஸ்டீரியோ கூட தோத்துருப்பாரு. அண்ட் இப்போ பேட் பிளட்ல டேமியன் ப்ரீஸ்ட் கூட தோத்துருக்காரு. ஃபின் பாலர் திருப்பி தோக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் டாக் டீம் டைட்டில் கொடுத்து அதையும் டிஃபெண்ட் பண்ணாம தான் வச்சிருக்காரு. ஃபின் பாலர் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தோணுதுங்க. பட் பார்ப்போம் எப்படியும் வந்து இதுக்கப்புறம் மீண்டும் ஜவ்வா இழுக்காம கொஞ்சம் ஸ்பின் பாலருக்கும் நல்ல ஒரு ஸ்டோரி என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேமியன் ப்ரீஸ்ட்டை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல இதுக்கப்புறம் நீங்க ஸ்பின் பாலர் கூட ஸ்டோரியில் முடிச்சுட்டு வின் பண்ணியிருக்கீங்க, அதனால அடுத்ததான் நீங்க சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கல, ரா வந்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் சொல்லியிருப்பாரு. அண்ட் இதுல இருந்து நல்லா ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வருது. டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் ஃபின் பாலருக்கும் மீண்டும் ஸ்டோரியில இன்னும் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். கிரவுன் ஜோல்லேயே மேட்ச் வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ரீமேட்சுக்கு நடுவுலயே நம்ம ஃபின் பாலரோட டாக் டைட்டில் ரால வேற ஏதாவது டீம் கூட இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஃபோர்த் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே vs லிவ் மார்கன். இந்த ஒரு மேட்ச்ல ஷார்க் கேஜ்ல நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ மாட்டியிருப்பாரு. அண்ட் இந்த மேட்சோட எண்ட் ரீஜன்ல வரும்போது நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து தொங்கிட்டு இருப்பாருங்க. அந்த டயத்துல நம்ம ரியா ரிப்ளே கெண்டோ ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அடிச்சிட்டு இருக்க அந்த கேப்ல ரக்கேல் ராட்ரிகஸ் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அண்ட் ரக்கேல் ராட்ரிகஸ் இதுக்கு முன்னாடி லிவ் மார்கன் கூட டாக் டீமா இருந்து சாம்பியனால இருந்திருக்காங்க. அண்ட் அதனால இப்போ அவங்க வந்து ரியா ரிப்ளே மூலியமா தான் அவங்க இன்ஜுரியே போயிருப்பாங்க. அண்ட் ரக்கேல் ராட்ரிகஸ் வந்து அவங்களோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ, ரக்கேல் ராட்ரிகஸ் இப்போ 3 பேரும் ஒன்னாயிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேல அகெயின் இன்னொரு புது மெம்பரான ரக்கேல் ராட்ரிகஸ்
அண்ட் ஆல்சோ இந்த வார செவ்வாய்க்கிழமையிலிருந்து ரா வந்து 3 ஹவர் ஷோவாக இல்லாமல் 2 ஹவர் ஷோவாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரன் ஆக போகுது. அண்ட் 2025ல் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரா வந்து ஜம்ப் ஆகும்போது அதோட டூரேஷன் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ட்ரிபிள் எச் தெளிவான ஒரு ஆன்சரை கொடுக்காம ஜஸ்ட்டு அந்த ஆன்சரை கொடுக்காம ஜஸ்ட் அதை பற்றி மேலோட்டமாக மட்டும் சொல்லியிருக்காரு. அது என்னதுன்னா இந்த டூரேஷன் எவ்வளோன்றதை பற்றி டிசைட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து தெளிவான ஆன்சரை அவர் இன்னும் கொடுக்கல. அண்ட் நம்ம ட்ரிபிள் எச் சொல்லி இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்காக வராரு. கிரவுன் ஜோலில் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் அது. கிரவுன் ஜோலில் சாம்பியன் வர்சஸ் சாம்பியன், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வர்சஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், அண்ட் அதே மாதிரி உமன்ஸ் சாம்பியன் வர்சஸ் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் சொல்லி இந்த மாதிரியான ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் இதில் வின் பண்ணுற சாம்பியன் தான் இந்த பெஸ்ட் சாம்பியன் சொல்லிட்டு கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைட்டில் காட்டுறாங்க. அண்ட் ஐ திங்க் இந்த டைட்டில் இப்படி கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் குந்தர் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் வின் பண்ண உடனே அதை டக்குன்னு அவர் போட்டுட்டு அதோடய விடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாகவே அந்த க்ரௌன் வந்து மறைச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த டைட்டில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த க்ரௌன் ஜோலில் மட்டும் க்ரௌன் பண்ணிவிட்டு வின் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த டோட்டலாக மறைக்க தான் போகிறாங்க. அண்ட் இந்த க்ரௌன் ஜோலை பொறுத்தளவுக்கு 2 மேட்ச் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது நயா ஜாக்ஸ் வெர்சஸ் லூ மார்கன் அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது, அது அஃபிஷியலி கன்ஃபார்ம். அண்ட் அதே மாதிரி கன்தர் வெர்சஸ் சாமிஜன் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கோடி ரோட்ஸை க்ரௌன் ஜோலை ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஜெயிக்கிறவங்க தான் அந்த க்ரௌன் ஜோல் டைட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அப்படிங்கிறது ட்ரிபிள் எச் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ரிங் ஜெனரல் குந்தர் உள்ள வர்றாரு. அண்ட் யார் அப்சல்யூட் பெஸ்ட்டுன்னு சொல்லி பேசும்போது நான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம குந்தர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அதையுமே தாண்டி இந்த பிளாக் பிளட்டை பார்க்குறதுக்கு 16,092 ஆடியன்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் வந்திருப்பாங்க. அதையுமே நம்ம ட்ரிபிள் எச் அட்ரஸ் பண்ணுறாரு. அண்ட் அதில் நம்ம பில் கோல்டுபர்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மர் லெஜண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் குறிப்பாக நான் ஏன் பில் கோல்டுபர்க்கை சொல்கிறேன்னா இந்த பேட் பிளட் பிஎல்இயில் நம்ம குந்தர் கோல்டுபர்க் கிட்ட லைட்டாக வம்பிழுத்திருப்பார். அண்ட் இதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயுமே நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட கேட்டதுக்கு நெவர் சே நெவர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். கோல்டுபர்க் விச் மீன்ஸ் கோல்டுபர்க் 2025ல் அகெயின் ஒரு சின்ன மேட்ச் இல்லைனா ஒரு 2 மேட்ச் பக்கம் மீண்டும் அகெயின் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி. பட் ஆனால் இப்போதைக்கு ட்ரிபிள் எச் சொல்கிறதுல வச்சு பார்க்க நடக்காததுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நடந்தாலும் நடக்கலாம். கோல்டுபர்க் வெர்சஸ் கன்தர் அப்படின்ற மாதிரி போகலாம். இல்லைனா கோல்டுபர்க் மெயின் ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணலாம். ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கோல்டுபர்க் அகெயின் ஒரு மேட்ச் ஆச்சு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரிபிள் எச் சொன்னதை வச்சு நீங்களே கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி கன்தர் வந்து வம்பிழுத்தாரு. நம்ம கோல்டுபர்க் அந்த உட்காந்து அந்த சேர் எடுத்து ஜம்ப் பண்ணிலாம் உள்ளே வந்துருப்பாருங்க. வந்து அது வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து தான் தடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாமிசின் வந்து குந்தரை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுறாரு. உள்ளே நம்ம கோல்டுபர்க் வந்து அவரோட தீம் மியூசிக் ப்ளே ஆகுது. எல்லாருமே கோல்டுபர்க்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க, அந்த ஒரு செக்மெண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி மெயின் ஈவெண்ட்க்கு வந்தாச்சு. மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரூட்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சோலோ சிக்கோவா மற்றும் ஜேக்கப் ஃபாட்டோ. மேட்ச் உண்மையிலேயே செம்ம குவாலிட்டியாகவே இருக்குது. ஜேக்கப் ஃபாட்டோ அண்ட் சோலோ சிக்கோவா செம்ம டாமினண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரூட்ஸை அந்த ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸ் சார்ஜ் எடுத்து சூப்பர்மேன் பஞ்சு ஸ்பியர்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம சோலோ சிக்காவும் ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணியிருப்பாருங்க. அண்ட் கோடி ரோட்ஸ் ஜேக்கப் ஃபாட்டோவை டவுன் பண்ண அந்த அனௌன்சர்ஸ் டேபிளில் வச்சு ஜேக்கப் ஃபாட்டோவை நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஃப்ராக்ஸ் ஃபிளாஷ் போட்டு டவுன் பண்ணிடுவார். அண்ட் அவருமே டவுன் ஆகி தான் இருப்பார். அந்த டயத்தில் நம்ம ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகி 2 டாங்கா லோவா மற்றும் டாங்காக்கு ஒரு சூப்பர் கிக் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறமா ஸ்பியர் சோலோ சிக்காவுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சோலோ சிக்காவை இப்போ ரொம்பவே டம்மி மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சோலோ சிக்காவுக்கு ஒரு ஹைப்பே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை மேலோட்டுற விதமாக அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி ஊசோ ரீயூனியன் ஆகிருப்பாங்க. அண்ட் ரீயூனியன் ஆகி அவங்க ரிங்கி விட்டு வெளியே போயிட்டு இருக்க நம்ம கோடி ரோட்ஸ் உள்ள வந்து சோலோ சிக்கா, ஜேக்கப் ஃபாட்டோ, டாங்கா எல்லாருமே வந்து கோடி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ஜிம்மி ஊசோ போய் எல்லாத்தையுமே டவுன் பண்ணிடுறாங்க. டவுன் பண்ணி நம்ம ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ் அண்ட் ஜிம்மி ஊசோ 3 பேரும் ஸ்டாண்டிங்காக நிற்க நம்ம ஃபைனல் பாஸ் பிரம்மா புல் பீப்புள் சாம்பியன் த ராக் ரிட்டர்ன் ஆகிறாரு. ராக் வந்து அகெயின் டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காருங்க. அகெயின் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். பட் ஆனால் வந்து பேட் பிளட்லேயே வருவாருங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரிட்டர்ன் தான் சொல்லலாம். நம்ம ராக் வந்து அஸ் யூஸ்வலி கூஸ்பம் மூமெண்ட் ஆகுது, எலக்ட்ரிஃபைங்கான ஒரு வைப்ரேஷனும் நமக்கு ஆகுது.
அண்ட் இதுக்கப்புறம் இதோடைய பேட் பிளட்டும் அப்படியே முடியுதுங்க. அண்ட் இதை பற்றி நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையுமே கேட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் நம்ம ட்ரிபிள் எச் இதுக்கும் சரியான தெளிவான பதிலை கொடுக்காம இதை பற்றி மேலாட்டமாக பேசிட்டு தான் விட்டுருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் இந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்க்குள்ள வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. வார் கேம்ஸ் மேட்ச் கூடிய நம்ம சோலோ சிக்கவா டீமில் நம்ம ராக் பவர் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸோட இந்த டீமில் கோடி ரோட்ஸ், சிமி ஊசோ இருந்த மாதிரி ஜே ஊசோ உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜே ஊசோ உள்ள வந்து அதுக்கப்புறம் இன்னும் 1 மெம்பர் யாருன்னு தெரியல. ஆர்எல்ஸ் இவங்க ராண்டி அண்ட் கெவினியை கூட அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஜே ஊசோ ரா பிராண்ட்லேயே வச்சிருந்து அதையும் மீறி ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் 2 பேர் ஒருத்தர் மட்டும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா வர ஸ்மாக் டவுன் பார்த்தா தான் உண்டு. ஓவரால் இந்த பிளாட் பெல்ட்கான ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 5 ஸ்டார் நான் இது கொடுக்கறது 4.8 கொடுப்பேங்க. ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பேட் பிளட் ஒரு அற்புதமான ஒரு பிஎல்ஏவே இருந்துச்சுங்க. அட்லாண்டா ஜார்ஜியாவில் நடந்திருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவெண்ட் தான், நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். அண்ட் இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துருங்க, ரொம்பவே நல்ல ஒரு ஈவெண்ட்டு. அண்ட் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டுருங்க.